ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் இந்த வீடியோவில் ஸ்கூலில் நடக்கக்கூடிய உரையாடல்களில் ஒரு 25 உரையாடல்களை இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், வகுப்பு தொடங்க உள்ளது. வகுப்பு தொடங்க உள்ளது. இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, கிளாஸ் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். கிளாஸ் இஸ் about to start அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நாம் உள்ளே செல்ல வேண்டும். நாம் உள்ளே செல்ல வேண்டும். இந்த சென்டென்ஸ்க்கு we should go inside அப்படின்னு சொல்லணும். we should go inside. inside அப்படின்னா உள்ள அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இன்று எப்படி இருக்கீங்க? இந்த சென்டென்ஸுக்கு நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, how are you today? how are you today? நெக்ஸ்ட் ஒன், கேட்க மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த சென்டென்ஸுக்கு ஐ எம் ஹாப்பி டு ஹியர் தட் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் ஹாப்பி டு ஹியர் தட். நெக்ஸ்ட் ஒன், உங்களை மீண்டும் பார்ப்பது மிகவும் சந்தோஷம். உங்களை மீண்டும் பார்ப்பது மிகவும் சந்தோஷம். இந்த சென்டென்ஸுக்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் ஸோ கிரேட் see you again. இட்ஸ் ஸோ கிரேட் see you again அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் ஜன்னலை திறக்கலாமா? நான் ஜன்னலை திறக்கலாமா? இந்த சென்டென்ஸுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, மே ஐ ஓப்பன் த விண்டோ அப்படின்னு கேட்கணும். மே ஐ ஓப்பன் த விண்டோ. விண்டோ அப்படின்னா ஜன்னல். நெக்ஸ்ட் ஒன், இன்று வகுப்பறை மிகவும் சூடாக இருக்கிறது. இந்த சென்டென்ஸுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் வெரி ஹாட் இன் த கிளாஸ் ரூம் டுடே. இட்ஸ் வெரி ஹாட் இன் த கிளாஸ் ரூம் டுடே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் உள்ளே வரலாமா? இதுக்கு மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்கணும். மே ஐ கம் இன். நெக்ஸ்ட் ஒன், நான் தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும். இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ எம் சாரி ஐ எம் லேட். ஐ எம் சாரி ஐ எம் லேட். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் உங்கள் இடத்துக்கு செல்லலாம். நீங்கள் உங்கள் இடத்திற்கு செல்லலாம். இதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, யூ மே கோ டு யுவர் பிளேஸ். யூ மே கோ டு யுவர் பிளேஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இன்று என்ன நாள்? இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, வாட் டே இஸ் இட் டுடே? வாட் டே இஸ் இட் டுடே? நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து உங்கள் கைகளை உயர்த்துங்கள். தயவு செய்து உங்கள் கைகளை உயர்த்துங்கள். இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இன்று திங்கட்கிழமை. இதுக்கு நாம் இங்கிலீஷில் இட்ஸ் மண்டே அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் மண்டே. நெக்ஸ்ட் ஒன், மிகவும் நல்லது, உட்காருங்கள். இதுக்கு வெரி குட் சிட் டவுன். வெரி குட் சிட் டவுன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இன்று என்ன தேதி? இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, வாட் டேட் இஸ் இட் டுடே? வாட் டேட் இஸ் இட் டுடே அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து சத்தமாக பேசுங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸ்பீக் லவுடர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லணும். ஸ்பீக் லவுடர் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் பேசுவதை என்னால் கேட்க முடியவில்லை. நீங்கள் பேசுவதை என்னால் கேட்க முடியவில்லை. இந்த சென்டென்ஸுக்கு ஐ காண்ட் ஹியர் யூ ஸ்பீக் அப்படின்னு சொல்லணும். ஐ காண்ட் ஹியர் யூ ஸ்பீக். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் உங்கள் வீட்டு பாடம் செய்தீர்களா? நீங்கள் உங்கள் வீட்டு பாடம் செய்தீர்களா அப்படிங்கிற சென்டென்ஸுக்கு டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்கணும். டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், ஆம் நாங்கள் செய்தோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் எஸ் வி டிட் அப்படின்னு சொல்லணும். எஸ் வி டிட். நெக்ஸ்ட் ஒன், நன்று சரி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு கிரேட் லெட்ஸ் செக் இட் அப்படின்னு சொல்லணும். கிரேட் லெட்ஸ் செக் இட். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து உங்கள் புத்தகத்தை திறக்கவும்.
தயவு செய்து உங்கள் புத்தகத்தை திறக்கவும். இதுக்கு ப்ளீஸ் ஓப்பன் யுவர் புக், ப்ளீஸ் ஓப்பன் யுவர் புக் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? இதுக்கு இங்கிலீஷில் மே ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின், மே ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புரியவில்லை. அதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன், மீண்டும் சொல்ல முடியுமா? மீண்டும் சொல்ல முடியுமா? இதுக்கு கேன் யூ ரிப்பீட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கணும். கேன் யூ ரிப்பீட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அதை எப்படி உச்சரிக்கிறீர்கள்? அதுக்கு ஹவு டு யூ ஸ்பெல் இட், ஹவு டு யூ ஸ்பெல் இட் அப்படின்னு கேட்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.